பிக் பாஸ் சீசன் 7ல இப்போ மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுது. அண்ட் இந்த மிட் வீக் எவிக்ஷன்ல கூல் சுரேஷ் அவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. இதுக்கு சோஷியல் மீடியால என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாரம் ஆரம்பத்துல இருந்தே கூல் சுரேஷ் அவர்கள் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு இருந்தாரு. செவரேறி குதிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருந்தாரு. மணி தான் கூல் சுரேஷை சமாதானப்படுத்தி கீழே இறங்க வச்சாரு. அண்ட் பிக் பாஸும் கூல் சுரேஷ் அவர்கள்ட்ட நிறைய பேசினதுக்கு அப்புறம் தான் கூல் சுரேஷ் அவர்கள் சரி அப்படின்னு அமைதியா போய் உள்ள உட்கார்ந்து இருந்தாரு. என்னதான் கூல் சுரேஷ் அவர்கள் அமைதியா போய் உட்கார்ந்து இருந்தாலும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வந்து அவர் பெருசா ஒத்துழைக்கல. அவர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அவர் டான்ஸ்லாம் ஆடினாரு. பட் கண்டஸ்டன்ஸ் வந்து அவரை பாராட்டி ஒரு சில அமௌண்ட் கொடுத்தாங்க. பட் அதை எல்லாமே அவர் வாங்கிக்கவே இல்லை. அண்ட் அவரும் யாருக்கும் எந்த வித அமௌண்ட்டும் கொடுக்கவே இல்லை. ரொம்ப டெலிபரேட்டா ஒரு சில விஷயங்கள் பண்ண மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பா கூல் சுரேஷ் அவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த ப்ரோமோல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போற நபர் யாரு அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு சின்ன ஃப்ரீஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதுல வந்து மாயா அவர்கள் வந்து பயங்கரமா விசில் அடிச்சு ரொம்ப சேரப் பண்ணி தான் அந்த நபரை வெளியே அனுப்புறாங்க. அண்ட் கூல் சுரேஷ் அவர்களை தான் இப்படி பயங்கரமா சேரப் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் பயங்கர வைரலா எல்லாத்தாலையும் பேசப்பட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா போன வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு யாருமே எவிக்ட் ஆகல. கடும் மழை புயல் காரணமாக போன வாரம் யாரையும் எவிக்ட் பண்ணல. சோ இந்த வாரம் கண்டிப்பாக போன வாரம் எந்த ஒரு நபரையும் எவிக்ட் பண்ணாத காரணத்தினால இந்த வாரம் கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும். அதுவும் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல யார் வெளியில போக போறா அப்படின்றத. அண்ட் மிட் வீக் எவிக்ஷன்ல யார் வெளியில போயிருப்பா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.